கன்சிஸ்டன்சி அப்படின்றது வெறும் ப்ராஃபிட்ல மட்டும் நம்ம கன்சிஸ்டண்டா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சின்றது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டண்டா இருக்கா, நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோமா, நம்ம ஒரே மெத்தடை ஃபாலோ பண்றோமா, அது மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டே இருக்குமா. ஸோ இங்கெல்லாம் நம்ம வேரி ஆகிறோமான்னு பார்க்கறது தான் கன்சிஸ்டன்சி. ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சூஸ் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ராட்டஜி மேபி ஒரு வாரம் லாஸ்ட்டில் இருக்கலாம், ஒரு வாரம் ப்ராஃபிட்டில் இருக்கலாம், ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் அதே ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட்டில் இருக்கலாம். பட் நம்ம ஆரம்பித்த டே ஒன்லேருந்து அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோமா, அதே லாட் சைஸ் போடுறோமா, அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே கன்சிஸ்டண்டாக போகிறோமான்றது பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும். ஸோ இங்கே கன்சிஸ்டன்சி அப்படின்றது நம்ம ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அனலைஸ் வேணால் பண்ணலாம், பேக் டெஸ்ட் வேணால் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்து நம்ம எஃபர்ட் கொடுத்து டைம் கொடுத்து நம்ம பண்ணுறோமோ எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் ஆகுது, நம்ம போட்ட நாள்லேருந்து லாஸ் ஆகுது, இத்தனை நாள் ப்ராஃபிட்ல இருந்தது, இதுக்கப்புறம் லாஸ் ஆகுதுன்னு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றதா இருக்கட்டும். இல்லை ஒரு லாட் போடும்போது நல்லா லாபம் வந்திருக்கும், 2 லாட் போடும்போது நல்லா லாபம் வந்திருக்கும், 3 லாட் போடும்போது மொத்தமாக லாஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாறி மாறி அப்போ நமக்கு மைண்ட் செட் என்ன தோணுன்னா, நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கலையே, நம்ம இன்னும் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோமா, ஒரே லாட் சைஸை போடுறோமான்றதை பொறுத்து தான் கன்சிஸ்டன்சி இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறது, எதன் அடிப்படையில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபில்டர் பண்ணுறது, நம்ம கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது டீட்டெயிலாக நம்ம கோட் டு ஆல்கோ சைட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுதான் கோட் டு ஆல்கோ வெப்சைட்டு. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சைன் அப் பண்ணாதவங்க சைன் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள மெத்தட் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஒன்றுமே இல்லை, நம்மளோட வெப்சைட் பேர் code2algo.com, CODE numerical 2 ALGO.com. இதில் சைன் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி உள்ளே இருக்கோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி பிஹேவ் ஆகுது, இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஆனதுலேருந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துப்போம், நிஃப்டி RSI ஸ்ட்ராட்டஜின்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3000 லாஸ்ட்டில் புக் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு லாஸ்ட்டில் புக் ஆனதை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் பேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே லிஸ்ட் ஆனதுலேருந்து 116 நாள் ஓடி இருக்கு, 116 ஒர்க்கிங் டேஸ் ஓடி இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஸ்க்ரால் பண்ணி கீழே வருவோம். ஸோ இந்த ஸ்க்ரால் பண்ணி கீழே வரும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்குது. 114 நாள் ஓடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி நியூட்ரலில் இருக்கனால நம்ம அது பெருசாக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இது இல்லாமல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி VWAP ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 3 லாட்டில் 9000 ரூபா மைனஸ் புக் ஆயிருக்கு. பட் இந்த 9000 மைனஸ் புக் ஆனதுனால இது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்றது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்கே டீட்டெயில் பேஜ் கிளிக் பண்ணிட்டு இதுவும் 116 நாள் ஓடி இருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஓவராலாக P&L பார்த்தீங்கன்னா 1,04,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இது நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இன்னைக்கு லாஸ் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இங்கே ஆக்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணுவோம். இதில் இந்த பே ஆஃப் கிராஃப் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லிஸ்ட் ஆனதுலேருந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்றது ஈஸியாக நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் வெறும் சார்ட்டை பார்த்து மட்டுமே. அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா டைரெக்டாக நம்ம கீழே வருவோம். இதில் ஒவ்வொரு நாளும் அதாவது டோட்டல் ட்ரேடிங் டேஸ் 121 நாள், எத்தனை நாள் வின் ஆயிருக்கு, எத்தனை நாள் லூஸ் ஆயிருக்கு, எல்லாமே தெளிவாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பிளிட் அப் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு பத்தாதுன்ற பட்சத்தில் டே வைஸ் P&L பார்த்துக்கலாம், மந்த் வைஸ் P&L பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது வேரி ஆகும். 10% ப்ராஃபிட்டு, 10% ப்ராஃபிட், இது எல்லாமே இருக்கிற கேபிட்டல். அதாவது இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியோட கேபிட்டல் 1,00,000 லட்ச ரூபானா இந்த 1,00,000 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ % கொடுத்துருக்குன்றதை நம்ம இங்கே PTயில் டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம மறுபடியும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டேப்ல போறோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் தனித்தனியாக கேபிட்டல் கீழே இருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 40,000 ரூபாய் இருந்தால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணலான்றது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் உள்ள இருக்கிற ஒரு இன்புட். ஸோ இதை வச்சு 40,000 இருந்துச்சா ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்றது டேரக்டாக டேஷ்போர்ட் PTலேருந்து பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கே நிஃப்டி 15 மினிட்ஸ் எவ்வளோ பண்ணீங்கன்னா ஸோ இதுலேயே 4-5 டைப் இருக்குது. நம்ம இங்கே பார்ப்போம் நிஃப்டி 15 மினிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,900 ரூபாய் மைனஸில் புக் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 114 கிட்டத்தட்ட 31,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா இப்போ இன்னைக்கு பார்க்குறோன்னா இன்னைக்கு கால் அண்ட் புட் ஆப்ஷன், அதாவது இன்னைக்கு 26,100 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. அதை கிளிக் பண்ணுறோன்னா இந்த டைமில் இந்த ஆர்டர் எடுத்திருக்கு, இந்த டைமில் கட் ஆயிருக்கு. மறுபடியும் புட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்கன்னா இது 956 எடுத்து 959 கட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 110வது நாள் போகிறோம், இங்கே ப்ரீமியம் அமௌண்ட்டும்
ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மாறும். அதை வச்சு நீங்கள் இங்கே ஓவராலாக என்ன லாப நஷ்டம் கொடுத்துருக்குன்ற தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ 110 நாள் பார்த்தீங்கன்னா 1700 ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ஆப்ஷன் பை ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் வேணும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பிடி ஆப்ஷனு. இது வந்து 3 லட்ச ரூபா மினிமம் கேபிட்டல் வேணும் நீங்கள் போட்டிருக்கு. ஸோ 3 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் இந்த கேபிட்டல் டிப்ளாய் பண்ணணும். ஸோ இதோட ரிசல்ட்ஸை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்ட்ராட்டஜி 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் இன்னைக்கு வந்து 10,000 மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னடா 10,000 மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஆனால் இதோட ரிசல்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 109 நாள் ஆயிடுச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி உள்ள வந்து. இந்த 109 நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஆனது வந்து 3,25,000 உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ நல்லா ப்ராஃபிட் கொடுத்தும் இதுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து அந்த டைட்டிலுக்கு கரெக்டாக எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து யூடியூப் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை டேரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆர்டர் எடுக்குது, எங்கே வந்தால் கட் ஆகும், இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஆகும், எப்பப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், எப்பப்போ டார்கெட் ஹிட் ஆகும், மறுபடியும் கிரைட்டீரியா மேட்சஸ்னு ஆர்டர் எடுக்குமான்ற ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இதில் வந்துடும். ஸோ ஸ்ட்ராட்டஜியை புரியலன்னா தாராளமாக இதில் போய் பார்த்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சதுக்கு இது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக லைன் பை லைனாக உங்களுக்கு எங்கே ஆர்டர் எடுக்கும், எங்கே கட் ஆகும்னு டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி அனலைசிஸ் பண்ணி இதை நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு வருது, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா 100% ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல், லாட் சைஸை மாற்றாமல், உங்கள் கேபிட்டலுக்கு இவ்வளோலாம் லாட் போடணும்னா இவ்வளோ தான் லாட் போடணும். அந்த அமௌண்ட் வந்தால் பேனிக் ஆக மாட்டீங்க. எந்த அமௌண்ட் வந்தால் பேனிக் ஆக மாட்டீங்களோ அந்த அமௌண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை லாட் சைஸை கம்மி ஜாஸ்தி பண்ணுறதா இருக்கட்டும், எது பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வர வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் இந்த இன்புட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, இல்லை டேரெக்டாகவே கால் பண்ணி கேளுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.